சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், கள தகவல்கள் என்ன? சிவரஞ்சனி, குறிப்பாக சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு மிக பிரம்மாண்டமான அந்த கிரிவலத்திற்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 5000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா லட்சக்கணக்கான பக்தர்கள், சிவபக்தர்கள் தற்போது கிரிவலம் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். நேற்று இரவிலிருந்து நடக்க துவங்கி தற்போது இன்று அதிகாலை வரை இந்த பயணம் என்பது தற்போது நடைபயணம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிரிவலம் செல்லக்கூடிய ஒட்டுமொத்த பாதையிலும் தற்போது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், குறிப்பாக ஆங்காங்கே குடிநீர் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதான கூடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவ வசதிகள் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டருக்கு மேலாக பக்தர்கள் இந்த கிரிவல பாதை நடந்து வரணும். எனவே அதற்கேற்றவாறு பல ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க. குறிப்பா இங்க கடுமையான தற்போது ஆங்காங்க பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய சூழலும் பார்க்கிறோம். சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? நாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளிலிருந்து வந்திருக்கிறோம். வருஷம் கிரிவலத்துக்கு மாசம் வருவோம். ஏற்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு. காவல்துறையாளர்கள் நல்ல பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆமா, இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா சிவனோட புகழ் உலகத்துக்கே தெரியும். இங்க திருவண்ணாமலை அடி மேல அடி வச்சா எல்லாமே நல்லது நடக்கும். நீங்க வருஷம் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தை விட இன்னும் கூட்டம் எகிரிட்டு தான் இருக்கு. ஐயனை பார்த்தாவே தனி சிறப்பு தான். அதே மாதிரி காவல்துறை நண்பர்களும் நல்லா சிறப்பா கவனிச்சு பண்ணிடுறாங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பக்தர்களும் இந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வை ரொம்ப பெருமிதமாக கருதுறாங்க. கிட்டத்தட்ட இந்த 12 மாதங்களுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய இந்த நடைபயணம் அப்படிங்கிறது பல நன்மைகளை பயக்கும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் நம்பிக்கையோடு இந்த பகுதியில் கொண்டிருக்கிறாங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.